ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, பிஎன்கே சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா, வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனை தான். அத தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. பாதி வாழ்க்கை இந்த முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கைய கழிச்சிருவாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு 1008 தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே, கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. சோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது? அத தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன? அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும். அது வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன் தான். கண்டிப்பா. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா? இந்த வீடியோல மாறிடாதா? இவரோட வீடியோல மாறிடாதா? இந்த குரு பயிற்சியில மாறிடாதா? இந்த சனி பயிற்சியில மாறிடாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும். ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறியே தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். எழுந்து ஒட்டிக்கிங்க. காலைல எழுந்து ஒன்றே பாருங்கள், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா? நிச்சயம் மாறியே தீரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன் கடனை கொடுக்கிறார்? ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன்? அப்படின்னா இறைவன் ஒன்றும் தெரியாது. நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து தான் பேசணும் இந்த விஷயத்தை. அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு, அண்ணன் யாரு, அப்பா யாரு, நண்பன் யாரு, முதலாளி யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும். இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க? இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க, லைஃப்ல தோத்துட்டான், ஜெயிச்சு வேஸ்ட்னு சொல்றாங்க. லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல, அவன் கொடுக்குற கைடன்ஸ் 100 பேரை ஜெயிக்க வைக்க முடியும். அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு லைப்ரரி மாரி. லைஃப்ல தோத்தவங்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது. அப்போ உங்களுக்கு கடனோ நோயோ வம்போ வழக்கோ இறைவன் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக. உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும். வாழ்க்கைனா எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும். அதனால அதை நாம் நிராகரிக்க கூடாது, வரவேற்க கற்றுக்கணும். சார் எல்லாம் சொல்கிறது ஈஸி சார், எனக்கு வட்டி கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, உயிரே போயிடும் போல அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். நிரந்தர தீர்வை நம்ம தரப்போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது, அதை எப்படி தீர்க்க முடியும், பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பார்க்கலாம் சார். சார் அடுத்ததா கும்பராசிக்காரர்கள், இவங்களோட பிளஸ் மைனஸ் என்னென்ன சார்? கும்பம் ஒரு மறைமுகமான ராசி, மறைத்து அனைத்தையுமே செய்யக்கூடிய ராசி. கும்பம் என்பது அவங்ககிட்ட என்றைக்குமே ஒரு சீக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். கூடவே பழகுவான், என்ன பண்ணியிருக்கான் என்ன பண்ண போகிறான் நம்மளுக்கே தெரியாது. அவன் யார் கூட கான்டாக்டில் இருக்கான், என்ன பேசியிருக்கான், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவன் ஒரு எப்போவுமே ஒரு சீக்ரெட்டான ஆள். கும்பம்னாலே சீக்ரெட்டு. அதுவும் சனியோட வீட்டில் கும்பம் பயங்கர சீக்ரெட். மனசுள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கின்னு அவனே கற்பனை பண்ணிப்பான், அவனே யோசிச்சுப்பான், அவன் நல்லதாகவும் கற்பனை பண்ணுவான், கெட்டதாகவும் கற்பனை பண்ணுவான், கற்பனை பண்ணிகிட்டே இருப்பான். ரகசியமான கும்பம்னாலே ரகசியம். அந்த ரகசியத்தை உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. கும்பகலசத்தில் தண்ணி இருக்கா, ரத்தம் இருக்கா, காலி குடம் இருக்கா, ஒன்றும் தெரியாது. அது ஒரு ரகசியமான. ரெண்டாவது, கும்பத்துக்கு இப்போது கரண்ட்டாக ஒரு 6 மாதமாக ஹெவி ப்ராப்ளம், ரொம்ப பாவம். ஏன்னா ராகு டிரான்சிட்டில் பூரட்டாதி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுறாரு. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு கும்பராசிக்காரங்களை பூரட்டாதி நட்சத்திரம் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். டிசம்பர் 2க்கு அப்புறம் சதயம் எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. சதய நட்சத்திரம் கும்பராசி யாராக இருந்தாலும் டிசம்பர் 2க்கு அப்புறம் கொஞ்சம் உஷாராக இருங்க. சதய நட்சத்திரம் கும்பராசி யாராக இருந்தாலும் டிசம்பர் 2க்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு, வெளியூர், விசா இதெல்லாம் வரப்போகுது. நீங்கள் வெளியூர் போக போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானங்கள், துக்கம், துயரம் எல்லாத்துக்குமே ஒரு விடை டிசம்பர் 2க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மணி ஃப்ளோ மாறப்போகுது. ஸோ கும்பத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் ராகு போகிறதுனால மன ரீதியாக பயங்கர டிஸ்டர்ப் வரும். அது தவிர்க்கவே முடியாது. கும்பராசி யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு அரிசி வச்சுருப்பீங்க. அந்த அரிசியை ஒரு 3 கை எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. திருவடி சொல்லன்னு ஒரு ஊர் இருக்குது, செங்கல்பட்டு பக்கத்தில் காலபைரவர் கோயில். அந்த கோயிலில் அந்த அரிசி எடுத்துமே கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க.
உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு முக்கால்வாசி குறையும், 100% குறையும். முடிஞ்சால் ராமேஸ்வரம் போய் 22 நாழிக்கனலில் தீர்த்தமாடி ராமநாதேஸ்வரரை பார்த்துட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். பூரட்டாதி நட்சத்திரம் பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. ஏன்னா டெத்தோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கும் சில பூரட்டாதிலாம். நான் ராகு கிராஸ் பண்ணுறதுனால சில பேர் வெளிநாடு போயிருக்கலாம், சில பேர் கர்ப்பப்பை எடுத்துருக்கலாம், யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், கால் ஒடிஞ்சிருக்கலாம், மணி ஏமாந்துருக்கலாம், லோன் கிடச்சிருக்கலாம், சில பூரட்டாதிக்கு ரொம்ப அசிங்கம் அவமானப்பட்டிருக்கலாம். எல்லாருக்குமே டிசம்பர் 2 பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அதுக்கப்புறம் அது சதயத்துக்கு மாறிடும். சதயம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு தர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், உள்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம், ரொம்ப உஷாராக இருக்கணும். மணி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கும். கண்டிப்பா சார். இவங்களுக்கு கடன் பிரச்சனை எதனால ரொம்ப அதிகமாகுது சார்? கும்பம் வந்து என்ன பண்ணணும்னா, யாரை சொன்ன சீக்ரெட்டுன்னு சொன்னல, யார்கிட்டையும் கேட்காம இவங்களா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி இவங்களா ஒரு விஷயத்த செஞ்சுருவாங்க. அது வெளியும் சொல்ல முடியாது, சொன்னாலும் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டிங்க கும்பம். இப்போ கணவனுக்கு தெரியாத மனைவி கடன் கொடுப்பது, மனைவிக்கு தெரியாத கணவன் கடன் கொடுப்பது, இல்லைனா அதிக வட்டிக்கு வெளியே பணத்துக்கு வாங்குவது, இல்லைனா ரெஃபர் பண்ணி யாருன்னா ஜாமீன் போட்டு இவங்க கடனை கட்டுவது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் கும்பம் போய் மாட்டிக்கும். ரகசியம் சொல்லி சொல்லியே கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தாலே உங்கள் வாழ்க்கை நிறைய ட்ராபேக்காக போயிடும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உஷார் தான், கும்பம் உஷார் தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. ரொம்ப கொஞ்சம் அதுவும் பூரட்டாதி கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டெம்பர், கொஞ்சம் அவங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மாறினாங்கன்னா நிறைய விஷயம் மாறும். சார், இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் கடன் கொடுக்கறது இதில் பற்றி சொன்னீங்கல்ல சார், இன்னும் எந்தெந்த விஷயத்தினால இவங்க ரொம்ப மாட்டிக்கிறாங்க சார்? இப்போ கரண்ட்டாக கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராகு கிராஸ் பண்ணுறாரு, மாயையில் போய் கண்டிப்பாக சிக்கிப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், கும்பராசியில் இருக்கிற யாருன்னா எல்லாருக்குமே ஒன்று காதல் புதுசாக மலர்ந்துருக்கும், இல்லை என்றால் மலர்ந்த காதல் பிரிந்திருக்கும். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று அனைவருக்குமே. சார் இது வரைக்கும் எனக்கு லவ்வே இல்லைன்னா இந்த வருஷம் கும்பராசிக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சார் நான் 4-5 வருஷமாக லவ் பண்ணுறேன், இந்த வருஷம் பிரிஞ்சிருக்கும். நீங்கள் எத்தனை கோடி பேரை வேணாலும் நீங்கள் போயிட்டு பார்த்து ரிவ்யூ எடுத்து பாருங்கள், இது எந்த அளவுக்கு உண்மைன்றது, எந்த அளவுக்கு ஜோதிடம் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதான் உண்மை. எந்த அளவுக்கு ஜோதிடம் உண்மை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அந்த டிரான்சிட்டில் ராகு வேலை செய்வார். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார், மன ரீதியாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். நீங்கள் தயவு செய்து வீட்டு உள்ளே இருக்காதீங்க. கும்பமா எங்கன்னா வெளியே போயிடுங்க, ஈவினிங் வீட்டுக்கு வாங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அதுவும் அந்த 4 சவுத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 100% உங்களை ரொம்ப போய் டவுன் டு எர்த்தாக உங்களை மாற்றி உங்களை மென்டலி உங்களை டிஸ்டர்ப் ஆக்கி வாழ்க்கையுடைய விரக்தியின் உச்சத்துக்கு. அதேமாதிரி கும்பத்தில் கரண்ட்டாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் புதிய நண்பர்கள் புதிய நபர்களோட பழகுவதில் ரொம்ப 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 கவனம் வேணும். ஃபேக்கானவங்க தான் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு புதிய அறிமுகமாவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எதனா செய்கிறேன்னு நினச்சி செஞ்சு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. பெயர் கெடக்கூடிய காலகட்டம் கும்பத்திற்கு. சிறு வயது பசங்கள் வாகனத்தில் காலேஜுக்கு போகிறேன் பைக் கொடுங்கன்னு கேட்டால் வாங்கி தராதிங்க. சின்ன பசங்க பக்கத்து வீட்டில் விளையாட போதுன்னா அனுப்பாதீங்க, கத்தி எடுத்து கையில் கிழிச்சுன்னு வந்துடுவோம். வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே பலன்கள் மாறும். சரிங்களா? கும்பராசி பசங்களாக இருந்தால் விளையாடு போகும்போது அடிபட்டு வருவான், டீனேஜ் பையனாக இருந்தால் காலேஜுக்கு போகும்போது அடிபடுவான். கொஞ்சம் இன்னும் 20 வயசுக்கு மேலே இருக்கான் அப்படின்னா லவ்வில் மாட்டி செதஞ்சிருவான். 40 வயசுக்கு மேலே இருக்கான் கடனை வாங்கி மாட்டிப்பான். ஏதோ ஒரு வகையில் அவன் மாட்டணுன்றது விதி. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இது நிரந்தரம் அல்ல, டெம்பரரியாக ஒரு வருஷத்துக்கு மட்டும் பல்ல கடிச்சிட்டு இருந்துருக்கு, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. இந்நேரம் மாட்டி இருக்கணும், எல்லாம் கொஞ்சமா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை மாட்டாதவங்க இனிமே மாட்டக்கூடாது. ஆமாம், இது வரைக்கும் மாட்டினதுலாம் பூரட்டாதி மாட்டிச்சு, இப்போ அடுத்தது சதயம் மாட்ட போகுது. பூரட்டாதிக்கு டிசம்பர் 2 விடுதலை, பெயிலில் வராங்க வெளியே. கண்டிப்பா சார். இப்போ இவங்க வழிபாடு எந்த மாதிரி பண்ணலாம் சார்? தெய்வம் ஏற்கனவே சொன்னீங்க. ஆமாம், தெய்வம் சொல்லிட்டு ராமநாதேஸ்வரர் நாடிக்கணத்தில். ஆமாம், இவங்க வந்து அரிசி வழிபாடு இல்லை அன்னதான வழிபாடு செய்வது மிகப்பெரிய. நீ அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணனா கூட பரவாயில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்களா நீங்கள் எடுத்து 4 பேர் பரிமாறுங்க. சும்மா பரிமாறினாலே போதும்ன்றேன், வேறு எதுவுமே வேணாம். பெரிய மாற்றம். உங்கள் கையிலேருந்து செலவு கூட பண்ண வேண்டாம். ஆமாம், அது ஒரு பெரிய மாற்றத்துக்கு. கண்டிப்பாக சார். ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதேமாதிரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம். இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க, அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது. அது ஆத்மார்த்தமாக அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள்
நோய் குணமாகும். நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. உங்கள் எண்ணமே செயலாகும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க. தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரிசல்ட் நிச்சயமாகும். கண்டிப்பா சார். இப்ப 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கோம். அவங்கள போய் வணங்குங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. பொதுவா ஒரு கடவுளை வணங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார்? அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் சிறப்பு சார்? பொதுவா அனைத்து 12 ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொருப்போ வாங்கி கொடுங்க. அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும். வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தானே வீட்டுள்ள போய் கதவு திறக்க முடியும். மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்பக்கூடாதுல்ல. குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே. கண்டிப்பா சார். பூசாரியை கவனிச்சாலே போதும், நீங்க மத்த தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போகாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன். நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு. அதுக்கு பிறகுதான் ஒரு வீடியோலேயே அந்த கோயிலை பற்றி பேசுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க. ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி அதை தயாரித்து வெளியிடுறாங்க? முதல்ல தயாரிப்பாங்க, அதை ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸையே வெளியிடுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு லேபே இருக்குது, அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம். ஒரு கார் தயாரிக்கிறாங்க, முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செவுத்துல அடிக்க விடுவான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான். மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம்னு பார்ப்பான். அதுமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு 4 கோயிலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போடு. அப்போ அவங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா? அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நான் போன கோயில் தான். எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான். அதனால் எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம், அதனால வாழ்க்கை மாறும். மூன்றும் இருந்தாலும் சரி, ஒருவேளை மூன்றும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய லக்கு. பிறந்த கிழமை என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கு உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் எப்பயுமே வராது, ரொம்ப ரேரு. வந்துருச்சுன்னா லக்கு, அதெல்லாம் தேடி வச்சுக்கிங்க. நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார். கடன் பிரச்சனை, இந்த பணம் வரவு அப்படிங்கிறதே பெரிய சாதனையா இருந்தது. என்ன பண்ணா பணம் வரும், எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா இதை பாக்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுதான் பண்ணணும், இந்த கடவுளை தான் கும்பிடணும், இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.